ஜனமாய் வாழ்வோம், கர்த்தருக்கே சொந்தமாயிருப்போம். அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் நாம், ஆசீர்வாதத்தில் நடப்போம். உங்கள் தேவனுக்கே சொந்தம் என்று கர்த்தர் அழைத்தார். பரிசுத்த ஜனமாய் வாழ அவர் வழி கற்றுத் தந்தார். சுத்தமானதை தேர்ந்தெடுத்து வாழச் சொல்லி கட்டளை, அவர் வார்த்தை காக்கும் வாழ்வு நீதியின் பாதை காட்டுமே. பரிசுத்த ஜனமாய் வாழ்வோம், கர்த்தருக்கே சொந்தமாயிருப்போம். அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் நாம், ஆசீர்வாதத்தில் நடப்போம். ஆண்டுதோறும் தசமபாகம் கர்த்தருக்கே கொண்டு வாருங்கள். நன்றி நிறைந்த இதயத்தோடு அவர் சந்நிதியில் மகிழுங்கள். லேவியரையும் நினைத்து கொண்டு பகிர்ந்து வாழச் சொன்னீ. அன்பு நிறைந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் என்றே நாம் இன்று வாழ்வில் கூட பரிசுத்தம் காக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தால் கர்த்தருக்கே கொடுக்கிறோம். அவர் தந்த எல்லாமும் அவருக்கே சொந்தம். அவரை நேசித்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நிறையும். பரிசுத்த ஜனமாய் வாழ்வோம், கர்த்தருக்கே சொந்தமாயிருப்போம். அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் நாம், ஆசீர்வாதத்தில் நடப்போம். ദരയലയും സഹത്തീരും നള്ളിരയും ദിരയിത്തഴിയാറും തിരുക്കും ന്യായമിന്നവിച്ചുകൾ ആശീർവാദം പെരുകും என்றீ. நாம் இன்று வாழ்வில் கூட பரிசுத்தம் காக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தால் கர்த்தருக்கே கொடுக்கிறோம். அவர் தந்த எல்லாமும் அவருக்கே சொந்தம். அவரை நேசித்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நிறையும். பரிசுத்த ஜனமாய் வாழ்வோம், கர்த்தருக்கே சொந்தமாயிருப்போம். அவர் தேர்ந்தெடுத்த மக்களாம், ஆசீர்வாதத்தில் நடப்போம்.
அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் நாம் ஆசீர்வாதத்தில் நடப்போம். உங்கள் தேவனுக்கே சொந்தம் என்று கர்த்தர் அழைத்தார். பரிசுத்த ஜனமாய் வாழ் அவர் வழி கற்றுத் தந்தார். சுத்தமானதை தேர்ந்தெடுத்து வாழச் சொல்லி கட்டளை, அவர் வார்த்தை காக்கும் வாழ்வு நீதியின் பாதை காட்டுமே. பரிசுத்த ஜனமாய் வாழ்வோம், கர்த்தருக்கே சொந்தமாயிருப்போம். அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் நாம் ஆசீர்வாதத்தில் நடப்போம். ஆண்டுதோறும் தசம பாகம் கர்த்தருக்கே கொண்டு வாருங்கள். நன்றி நிறைந்த இதயத்தோடு அவர் சந்நிதியில் மகிழுங்கள். லேவியரையும் நினைத்துக் கொண்டு பகிர்ந்து வாழச் சொன்னீர். அன்பு நிறைந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் என்றீர். நாம் இன்று வாழ்வில் கூட பரிசுத்தம் காக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தால் கர்த்தருக்கே கொடுக்கிறோம். அவர் தந்த எல்லாமும் அவருக்கே சொந்தம். அவரை நேசித்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நிறையும். பரிசுத்த ஜனமாய் வாழ்வோம், கர்த்தருக்கே சொந்தமாயிருப்போம். அவர் தேர்ந்தெடுத்த